ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை வேளையில கட்டாவே உடைய பிள்ளைகளோடு கூடி ஜெபிக்க அபாத்திரனும் நீசனும் ஒன்றுக்கும் உதவாத எனக்கு நீ தந்த இந்த மகா பெரிய கிருபைக்காக இறக்கத்திற்காக நன்றிப்பா. நாசில சுவாசம் இருப்பது உடைய சுத்த கிருபராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பிறப்பதை அறியாயே என்று சொன்னவனமாக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து உங்களுடைய பாதுகாதியில வரவும் உங்களுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு ஜெபிக்கவும் அந்த உடைய வார்த்தைகளை கேட்கவும் பாராட்டி வருகிற அந்த அளவுக்கு அன்புக்காக அந்த ஒரு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மாபெரும் சிலாக்கி அந்த ஒரு எனக்கு எங்களுக்கு தருகிறேன். நாங்க கேட்கிறவர்களா மட்டும் இல்லப்பா, அது செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. விசேஷமா இந்த நாள்ல கூட உங்களுடைய தாசனை நீர் சிலுவைக்கு பின்னாக மறைத்து பாரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை நீர் அனுப்பும்படியாக கேட்கிறோம். எல்லா நெட்வொர்க்கு கண்ட்ரோலுக்குள்ள வைங்க. தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு திரும்ப செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே, உங்களுடைய பாதபடியில வந்திருக்கிறோம், காண வந்திருக்கிறோம், உங்களுடைய பிரசனத்தை உணர வந்திருக்கிறோம். தகப்பனே, எங்களை விட்டு கடந்து போகாத எங்களோடு தங்கி இருந்த ஆண்டவரே, சத்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கக்கூடிய இருதயம், கேட்கக்கூடிய செவிகளை எங்களுக்கு திறக்க முடியாது செஞ்சுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கும். ஒவ்வொருவரோடு பேசி வரக்கூடிய ஆண்டவரே, மக்களையும் துரிதப்படுத்தி கொண்டு வாங்க. இது யூடியூப்ல கேட்கக்கூடிய மக்கள் ஆண்டவரே, தகப்பனே கேட்கும்படியாக நீர் திருப்பி செய்யும்படி தெரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய சத்தம் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொருடைய இருதயத்தையும் தொடர்ந்து நீங்க மையப்படுங்க. துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேங்க்யூங்க அங்கிள். பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை தியானத்துல இயேசுவின் பாதத்துல என்கின்ற அவருடைய சமூகத்திற்கு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று கூட நம்ம உள்ளவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க காத்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பாகப்பட்டது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்கின்ற தலைப்பின் கீழாக எடுத்துக்கொண்ட ஆதார வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்கின்ற ஆதார வசனத்தின் அடிப்படையில தேவன் நம்மோடு என்ன பேச இருக்கிறார் என்பதை அங்கிளோடு இணைந்து நாமும் வேதத்தோடு தியானிப்போமாக. ஒவ்வொரு அங்கிள் கோபாலன் அவர்கள். ரூம்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் காலை வணக்கம். ஜெபம் பண்றோம். அன்பின் பரலோக பிதாவே, இரக்கம் உள்ள இயேசு கிறிஸ்துவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே, இப்பொழுது கூட சுவாமி இரவு எங்களுக்கு நல்ல தூக்கம் கொடுத்து இந்த கால வேலையை காணும்படியாகவும் இந்த நாளை, இந்த புதிய நாளை தேவனே நீர் எனக்கும் எங்களுக்கும் கூட்டி கொடுத்து உங்க தயவுக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. இப்பொழுது கூட உங்க சமூகத்துக்கு வரும்படி எங்க ஒவ்வொருக்கும் இந்த தயவு பாராட்டின இரக்கத்துக்காக உங்க ஸ்தோத்திரம். எப்பொழுது கூட ஆண்டவரே நாங்க சிறிது நேரம் உடைய வார்த்தை தியானிக்கையில ஆண்டவரே அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். ஆண்டவரே உடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்பதாக எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரே, நான் இதற்கு அபாத்திரன் என்று அறிக்கை உங்க விலையேற பெற்ற ரத்தத்தினால என்னை முற்றிலும் கழுவி சுத்திகரிங்க சுவாமி. பாவியாக என் மேல கிருபையாக நீர் பேசும், நீர் மகிமைப்படும். எங்களோடு கூட பேசுங்க. உங்க பரிசுத்த பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்க. இருளின் சக்தியில கட்டி போடுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவையாவற்றையும் வேண்டிக் கொள்ளுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். இப்போ பெண்களை 2 பிரிவாக தேவன் பிரிக்கிறத பார்க்கிறோம். எல்லா மனுஷங்கள் தான் தேவன் உண்டாக்கினவர். அதுல புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். அது ஏன், எதனால அப்படி சொல்றாருன்றதை நம்ம பார்க்கலாம். இறுதியில சொல்றேன். நம்முடைய தேவன் பெண்களை 2 பிரிவா பிரிச்சு இது ஞானம், இது புத்தியனம் அப்படின்றத சொல்றத பார்க்கிறோம். தேவன் ஆதாமை உண்டாக்கி தனிமையா இருப்பது நல்லதல்ல,
ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு துணையை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? ஆதாமை மண்ணிலிருந்து உண்டாக்கினாரு. ஏ ஆ- ஏவாளை அவனுடைய எலும்பிலிருந்து உண்டாக்கி ஒரு துணையாக கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு உண்மையிலே சொல்ல போனோம்னா பெண்கள் உண்மையிலே பலசாலிகள் தான். ஏன்னு சொன்னா அவங்க எலும்புல இருந்து உண்டாக்கினவங்க. அதனாலதான் தேவன் குடும்பங்களை கட்டுகிற அந்த பொறுப்பை அவங்களுக்கு கையில கொடுக்குறார். அப்பதான் அவங்க அதை சிறப்பா செய்ய முடியும். அந்த பலன் எவ்வளவு பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்துல எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில இன்னைக்கு ஞானம் உள்ள பெண்கள் உண்மையிலே குடும்பங்களை கட்டுறாங்க, சிறப்பா கட்டுறாங்க. இன்னும் கேட்டா நான் கடந்த நாட்களிலே சகவாசத்துல பார்த்தது என்னன்னு சொன்னா அவங்க ரொம்ப ஞானமா செயல்படுவாங்க. ஊழியத்திலையும் அவங்க குடும்பங்களிலும் அதை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். அவ்வளவு ஆளுமை. தேவன் அந்த ஞானத்தையும் பலத்தையும் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த அந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது மனுஷன் தனிமையா இருப்பது அவன் முழுமை பெறல. ஒரு பெண் அந்த மனுஷனோடு ஒரு ஆணோடு இணையும் பொழுதுதான், துணையா வரும் பொழுதுதான் அந்த மனுஷன் முழுமை பெறுகிறான் இல்லையா? அப்போ ஆதாமும் குடும்பம் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏதேன் தோட்டத்துல மிக நல்லா இருந்தாங்க. ஆனா எப்பொழுது சத்துருவின் ஆலோசனை வந்ததோ அப்பொழுது தேவனுடைய உறவும் பிரிந்தது இல்லையா? அப்போ இன்று அன்னைக்கு வெளியரங்கமா பாம்பூரமா சத்துரு வந்தான். இன்னைக்கு இருதயத்தின் சிந்தனை மூலமாக சத்துரு உள்ள பிரவேசித்து அநேக ஆலோசனைகள் சொல்லுகிறான். அதுக்குதான் தேவன் அறிந்தவங்க நாம தேவன் அறிந்து வாசித்து அதை யோசித்து பண்ணும் பொழுது அப்பொழுது மட்டுமே அந்த ஞானம் நம்மளே தங்குது. அந்த இழந்து போன காரியம் திரும்ப நமக்குள்ள வந்து நாம அந்த வெளிச்சம் பெற்றவர்களாக விவேகம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் தேவன் இருதரவாக பிரித்ததனுடைய காரியம் என்னன்றது நமக்கு புரியும். அப்போ வேதத்துல ஒரு வெளிச்சம் இருக்கு இல்லையா? அந்த வெளிச்சம் தான் நமக்கு பாதை காட்டுது. குடும்பங்களை கட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு அலுவலகம், ஆபீஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அங்க வந்து நம்ம அதை சிறப்பா செய்யறதுக்கு உண்டான ஞானத்தையும் தேவன் புத்தியும் கொடுக்கிறார் இல்லையா? இப்போ நம்ம வேதத்துல அநேக ஞானமுள்ள பெண்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருவங்க தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோங்க இல்லையா? பார்க்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் 1, 2, 3 கூட வாசிக்கிறேன். மத்தேயு 25வது அதிகாரம் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாரு? புதிய ஏற்பாட்டுல புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீன்னு அவரும் 2 விதமாக சொல்றதை பார்க்கிறோம். அதை பார்க்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். இதுதான் முக்கியம். என்ன சொல்றாரு? அவங்க தீவட்டி கொண்டு வந்தாங்க, 5 பேரும் எடுத்துட்டு வந்தாங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ள இப்படி சொல்லியிருக்கலாம், ஒருவங்க யாராவது ஒருத்தர், அம்மா இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு லேட் ஆகும், அதனால நம்ம வந்து அங்க அப்புறம் பார்த்துக்கலாம், அங்க போய் இல்லை சப்போஸ் வந்துட்டா கூட எங்கன்னா பக்கத்துல வாங்கிக்கலாம், அதனால இப்போ நம்ம அவ்வளோ சீக்கிரமா அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை எதனா சொல்லியிருப்பாங்களோ இன்னும் தெரியல. அலட்சியமா போயிட்டாங்க 5 பேரும். அப்போ 5 பேர் என்ன சொல்றாங்க? 5 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? தீவட்டி கொண்டு போனாங்க, கையோட பாத்திரங்களில எண்ணெயும் கொண்டு போனாங்க. அப்போ எண்ணெய் கொண்டு போனாங்க, எண்ணெய் கொண்டு போகல. இதுதான் ரொம்ப 2 பிரிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரிக்கிறத பார்க்கிறோம். இப்போ புத்தி உள்ளவர்கள் 5 பேரும் இப்படிதான் ஞானமா செய்ததை பார்க்கிறோம். அவங்க புத்தி இல்லாதவர்கள் வெளியே தெரிந்தத கதவு அடைக்கப்பட்டதை பார்க்கிறோம். நாம் இப்பொழுது 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கலாம்.
1 சாமுவேல் 25வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறேன். மாகோனிலே இப்போ இது என்ன அடிப்படைன்னு சொன்னா, ஒன்னு ஒரு ஒரு குடும்பம் நடத்துகிற ஒரு பெண்கள், அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு அழிவு வருது. அந்த ஸ்திரீ எப்படி இதை கையாளுகிறாங்க, எப்படி ஞானமாக அந்த குடும்பத்தை காத்து கொண்டாங்க அப்படின்றத நம்ம 2 பெண்களை இன்னைக்கு பார்க்க போறோம். நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 25 அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன். அது ஃபுல்லா வாசிக்க வேண்டியதான் இருக்குது. மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனா இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அப்போ மயிர் கத்தரிக்கிறதுன்னு சொன்னா ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. ஏன்னா பணம் வரும். ஒரு என்ன சொல்றது, அறுவடை காலங்கள்ல எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ, நாற்று நட்டு அது பயிராகி எவ்வளவு அந்த அறுவடை நேரத்துல எல்லாருக்குமே இயல்பாவே விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம். ஒரு அறுவடை காலன்றதுனால இது ஒரு ஆசீர்வாதமான நேரம் இல்லையா? அப்போ அந்த சூழ்நிலையில அதே மாதிரிதான் இது. இந்த ஆடு மயிர் கத்தரிக்கிற அந்த சமயம் ஒரு பெரிய கொண்டாட்டமா, ஒரு விழா மாதிரி அதை கொண்டாடுவாங்க. அதை நான் திரும்ப 3வது வசனம் வாசிக்கிறேன். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ மூடனும் திராகிதனுமாய் இருந்தான். அவன் காலேப்புடைய சந்ததியான். பாருங்க, காலேப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு விசுவாச மனுஷன் இல்லையா? அவங்க சந்ததியில வந்தவர். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, பாத்தீங்களா, தாவீதுன்னா நமக்கு சில அவருடைய அந்த தவறான எண்ணங்கள் வரும். ஏன்னா இப்படி பண்ணிட்டாரு, அது எனக்கு கூட வந்திருக்குது. ஆனா நல்ல குணம் அவர்கிட்ட இருக்குது. சங்கீதக்காரர், உண்மையிலே அவர் எழுதின சங்கீதங்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இவ்வளவு அருமையான ஒரு சங்கீதம். இவர் என்ன பண்றாரு, சவுலுக்கு பயந்து ஓடுறாரு. வாசிக்கிறேன். தாவீது 10 வாலிபரை, நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உண்டு, உண்டான எல்லாவற்றிலும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. இப்போ இவங்க சவுலுக்கு பயந்து இந்த வனாந்தரத்துல இருக்கிறாங்க. இங்க நாபாலுடைய ஆடுகள் எல்லாம் அங்கதான் மேய்ச்சி இருக்கிறாங்க. இவங்க பாதுகாப்பா இருந்திருக்கிறாங்க. அவர் வேலைக்காரர் என்ன சொல்றாரு, நாங்க எங்களுக்கு மதுளா இருந்தாங்க தாவீதும் தாவீதனுடைய ஆட்களும் அப்படின்னு வேலைக்காரர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு நம்ம கீழே பார்க்கலாம். உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீதின் வாலிபர் போய் அந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின் ஒன்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக, தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் என்பவன் யார், தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. பாத்தீங்களா, என்ன கேட்கிறாருங்க, என்ன கேட்டாங்க, இவர் என்ன சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு இப்படிதான், இது மதுகேட்டின் உச்சகட்டம்.
திரும்ப அடுத்து 11வது வசனம் கூட வாசிக்கிறேன். நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான். பாத்தீங்களா? அப்போ தாவீது யாருன்றது தெரியுது, ஈசாயின் மகன் அவரே சொல்றாரு. ஆனா எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாரு. எப்படி பாருங்க. இப்போ இதுதான் நீதிமொழிகள் 15:1 சொல்றது பாக்குறோம். வாசிக்கிறேன். மெதுவான பெருதி உத்தரம் உக்கரகத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். என்ன பண்றாரு? ஒரு கடுமையான வார்த்தைகளை பேசுறாரு. யாரு? அப்புறம் என்ன சொல்றாரு? ஒரு அது முதலாளிக்கு உண்மை இல்லாத வேலைக்காரன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே ராங்கு, டோட்டலா ராங்கு. இது என்ன ஆகுது? ஒரு குடும்பத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனைய, போராட்டத்தை, அழிவை கொண்டு வரதா இருக்குது. திரும்ப வாசிக்கிறேன் 12ல இருந்து. தாவீதின் வாலிபர் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டு ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் வஸ்துக்கள் அண்டையிலே இருந்து விட்டார்கள். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். இல்லைங்களா? ஒரு கோபம்ன்றது ஒரு அளவு, சீர்றதுன்றது இன்னும் ஒரு அளவு. ஒரு கோபத்தின் உச்சகட்டம். சொல்ல போனா நான் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறேன். எங்க ஃபேமிலி இப்படிதான் இருப்பாங்க. எங்க அப்பா பயங்கர கோவப்படுவார். வா, அந்த மாதிரி தான் இருந்தோம். பாருங்க, அந்த குணசீலை எனக்குள்ள இருந்தது. அப்போ இவர் சீருகிறார் அப்படின்னு அந்த வேலைக்காரர் சொல்றாரு. இப்போ அந்த அம்மா செய்தியே நாபால்கிட்ட கொண்டு போனாங்க. வேலைக்காரன் இந்த அபிகால்கிட்ட அந்த செய்தியை கொண்டு போறாங்க. இதை எப்படி கையாளுறாங்க நம்ம பார்க்கலாம். அப்பொழுது அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாட்கள் எல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருள்களில் ஒன்றும் காணாம போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. தாவீது சொன்னது ஒரு அளவு, இவங்க அதை காட்டில் இன்னொரு அளவு கூடுதலா வேலைக்காரங்க சொல்றாங்க. இப்பொழுதும் நீர் செய்ய வேண்டியது அதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் நம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனா இருக்கிறார். பேலியாளின் மகன்னா என்ன? ஒரு ஒண்ணுத்துக்கு உதவாதவன், ஒரு சரியில்லாத மனுஷன் அப்படின்றதுதான் இதோடைய அர்த்தம். இப்போ 18வது வசனம் பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? அவங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த அபிகாயில்கிட்ட பேசுறாங்க. அவங்களுடைய ரியாக்ஷன் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பொழுது அபிகால் தீவிரமாய், பல இடங்களில அவங்கள குறித்து சொல்றது தீவிரமாய் தீவிரமாய் தீவிரமாய், அங்க லேட் பண்ணல, தாமதமா அதையும் இதையும் செஞ்சுக்கிட்டு இல்லை. இன்னும் அடுத்தது என்ன பண்றாங்க, அதை நான் வாசித்து சொல்றேன். அப்பொழுது அபிகால் தீவிரமா 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வார்கோதுமை பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினான். தன் புருஷனாகிய நாபாலுக்கு இதை அறிவிக்கவில்லை. பாத்தீங்களா? இப்போ அபிகாயில் இது இதுக்கு எப்படி ஒப்பிடலான்னு சொன்னா, நாகமானுடைய வேலைக்காரங்க சுகம் வர்றதுக்காக குஷ்டரோகிய நாகமானது இஸ்ரேவேலுக்கு வரும்பொழுது
நீ போய் அந்த யோர்தான் நதியில 7 தரம் முழுகு சரியாயிடுன்னு சொன்ன போது நம்பல. ஆனா அந்த வேலைக்காரங்க திரும்பி போடுறாங்க. அவங்க தேசத்துக்கு போறாங்க. திரும்பி போகும்பொழுது வேலைக்காரங்க சொன்னாங்க, இப்படி செஞ்சா நலமா இருக்குமே, அது செஞ்சுதான் பார்க்கலாமேன்னு சொல்லும் பொழுது கீழ்ப்படிந்தாங்க. அது போல இந்த வேலைக்காரங்க சொல்றத இந்த அபிகாயில் கேட்டு காரியங்களை செய்யறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, இதே சம்பவம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்க போங்க, நான் உங்க பின்னாடி வரேன். இந்த சம்பவம் எப்படி இருக்குதுன்னா, யாக்கோப்பு ஏசாவுக்கு வெகுமதிகளை அனுப்பி அவனை கூலாக்குனது போல இந்த சம்பவம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. நான் 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவனுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றாலும் நமக்கு நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். பாத்தீங்களா? அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். இப்போ தாவீது காரியங்களை தெரிஞ்சிச்சு. இப்போ அபிகாயிலை பத்தி நம்ம பார்க்கலாம். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய், இங்க பாருங்க, இங்க ஒரு தீவிரமாய், தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதியை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து. என்ன ஒரு பலசாலியும் ஜாக்கிரதை உள்ளவங்க, ஞானம் உள்ளவங்க, கூட தாழ்மை உள்ளவங்க. தன்னுடைய வீட்டுக்கு ஒரு பொல்லாப்பு வருது, தன்னுடைய வீட்டுக்கு ஒரு அழிவு வருது, தன்னுடைய கணவனுக்கு பேராபத்து. இந்த சூழ்நிலையில இந்த முறைகளை எப்படி கையாளுறாங்க பாருங்க. 24வது வசனம் வாசிக்கிற, அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். அருமையா இருக்கு பாருங்க. நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, இவங்க காரியங்கள் மிக அருமையா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல. எப்படி பேசணும், என்ன செய்யணும், என் வீட்டுக்கு வர்ற பொல்லாப்ப நான் எப்படியாவது தடுக்கணும், அதான் அவங்களுடைய எய்ம். அப்போ வெகுமதிகள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. அந்த வெகுமதி வாங்கிட்டு அவர் என்ன பண்றாரு, என்ன செய்யறான்னு பார்க்கலாம். 25வது வசனம் வாசிக்கிறேன். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாரின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகி நானும் என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. எவ்வளவு ஒரு தெளிவா, உண்மைதான் அது. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, நீங்க அனுப்பின ஆளை நான் கவனிக்கல, அதனால இவ்வளவு பெரிய பிரச்சனையும் குழப்பமும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீதிமொழிகள் 12:4 கூட வாசிக்கலாம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்பு உரிக்கையா இருக்கிறார். ஒரு மனைவி, நாபாலின் மனைவி எத்தனை காரியங்களை பொறுப்பெடுக்கிறாங்கன்றத பாருங்க. தன்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும் இல்லையா, என்ன ஒரு அந்த அழிவுல இருந்து அந்த என் குடும்பம் காப்பாற்றப்படணும், இதான் அவங்களுடைய எய்ம். இப்ப என்ன சொல்றாங்க, எப்படி திரும்ப நான் வாசிக்கிறேன், 26வது வசனம் வாசிக்கிறேன். இப்போதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை கவனியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிடத்தில் காணப்படாதிருப்பதாக. என்ன அருமையா சொல்றாங்க பாருங்க. நாபால் எப்படி சொன்னாரு, இந்த அம்மா எப்படி பேசுறாங்க பாருங்க.
ஒரு பிரச்சனைகளை கையாளுகிற விதம் இல்லையா? பெண்களுக்கு இது, குடும்பம் கட்டுகிற பெண்களுக்கு இது எவ்வளவு அவசியமா இருக்கு இல்லையா? ஞானம் இல்லாத ஒரு கணவன், ஞானமுள்ள ஒரு ஸ்திரீ, இந்த மாதிரி இது இன்னைக்கு நிறைய இருக்குது. இந்த மாதிரி அந்த பெண்கள் தான் அந்த குடும்பத்தை வழி நடத்தும். அந்த பெண்கள் தான் அந்த குடும்பம் உடைந்து போகாதபடி, பிள்ளைங்கள் சிதறி போகாதபடி பாதுகாக்கிற ஒரு பொறுப்பை தேவன் அவங்க கையில கொடுத்தது எவ்வளவு ஒரு நிச்சயமா இருக்குது பாருங்க இது இல்லையா? 29வது வசனம் வாசிக்கிறேன், 28 வாசிக்கிறேன். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தரின் ஆண்டவருக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. இப்போ தாவீதை குறித்து எல்லா காரியம் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா தெரியாத இருக்க முடியாது. சவுலு போர்க்காலத்தில் நிற்கும் போது எப்படி இவன் தான் போயிட்டு அந்த யுத்தத்தை செய்யறான் என்ன, அப்போ கோலியாத்தை கொன்றது. இப்போ என்ன பண்றாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ அதிகமானதுன்னு புகழும் பொழுது இப்ப எல்லாம் அந்த தேசத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு, முழு தேசத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா நாபால் தெரியலன்னு சொல்றான். ஆனா இங்கேயோ அவங்க எப்படி அதை வர்ணிக்கிறாங்க, கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறவராமே. 29 வாசிக்கிறேன். உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டு இருக்கும் உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போம். எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பார்த்தீங்களா? சவுல் தேடுறதை அவங்க அதையும் அறிஞ்சிருக்கிறாங்க. அந்த கவனையில கல்லை அடிச்சு கோலியாத்தை அடிச்சாருல, அந்த மாதிரி சத்துருக்களை செய்வார் தேவன். நீங்க அதனால உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது. என்ன அருமையா ஞானமா பேசுறாங்க பாருங்க. எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்றத பெண்கள் ஆகிய அவங்க கற்றுக்கொண்டது நிமித்தம் இது எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தைகளா இருக்குது பாத்தீங்களா உங்களுடைய செயல். 30 வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது, முடிவே பண்ணிட்டாங்க, அடுத்த ராஜா நீதாம்பா அப்படின்னு தாவீதோட பேசுறத பாக்குறோம். நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகி நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றான். பாத்தீங்களா? அவங்க கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க, அடுத்த ராஜா நீங்க தான் வருவீங்க, அடியாளை நினைத்து வரணும்னு சொல்லிட்டு. ஆனா இங்க எவ்வளவு தீவிரமா, எவ்வளவு தெளிவா ஒரு கோபத்தோடு எரிச்சலோடு வருகிற ஒரு மனுஷனை எதிர்கொண்டு பேசுகிற ஒரு வார்த்தை இல்லையா? ஒரு வார்த்தை அவங்கள கோபத்தை தூண்டுது, ஒரு மனைவியின் வார்த்தை அவங்க கோபத்தை அடக்குது இல்லையா? திரும்ப வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கை பழிவாங்காதபடிக்கும் நீர் இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அபிகாயில் தாவீதை ஆசீர்வதிக்கிறாங்க, தாவீது அபிகாயிலை ஆசீர்வதிக்கிறத பாக்குறோம். அங்க ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை வர்றதை பாக்குறோம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு புதிய சமாதானத்தின் உடன்படிக்கையா இயேசு கிறிஸ்து வருகிறார். இவங்க வரப்போகும் ராஜாவை எதிர்கொண்டு காரியங்களை ஆயத்தப்பட்டு செய்யறாங்க. என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க இல்லையா? திரும்ப வாசிக்கிறேன். நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல், இங்க பாருங்க, தீவிரமா. இப்போ அவங்க ஒரு அசட்டுத்தனமா இல்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம்னு இல்லை, சரி நம்ம என்ன செய்ய போறாங்க பாத்துக்கலாம், அவனே தாவீதை ஊர் ஊரா சுத்திட்டு சவுலுக்கு பயந்து ஓடுறாரு, அவரு என்ன பண்ணுவாருன்னு இல்லை. அவங்க சொல்லப்பட்ட காரியம், கேட்கப்பட்ட செய்தி இல்லையா? அது அடுத்தது கூட பார்க்கலாம். நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடிய மட்டும் நான்
நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு உனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். பார்த்தீங்களா? அவன் போறதுக்கு புறப்பட்டுட்டான். அங்க ஒரு சமாதான உடன்படிக்கை வந்துச்சு. தன்னுடைய கூடாரம், தன்னுடைய வீடு, தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய கணவன், ஏன்னா ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாங்க? தன் புருஷனுக்கு கிரீடமா இருப்பாங்க. எவ்வளவு ஒரு தன்னுடைய வீட்டை பாதுகாத்து கொண்டாங்கன்றது இதுதான் இதுல ஒரு முக்கியமான செய்தி. இப்போ பெண்களை குறித்து, ஞானம் உள்ளவர்களை குறித்து தேவன் மறக்கிறதே இல்லை. அதை அழகா பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் வேதத்துல. ஏன்? இது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உலக மக்களுக்கு, அவரால் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு இப்படிப்பட்ட செய்தி மனிதர்களுக்கு அவசியம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுடைய குணசீலம், அவங்களுடைய வார்த்தை எப்படிப்பட்ட தீய அணைக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குது பாருங்க, இல்லையா? 36 வாசிக்கிறேன். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது, இதோ ராஜாவில் இருந்து ராஜ விருந்து ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது. அவன் மிகவும் வெறித்து மிருந்தான். ஆகையால் பொழுது விடிய மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பார்த்தீங்களா? இப்போ சிலர் கணவன்மார் வரும்பொழுது உதான் ஒரு வேலையில இருந்து வருவாரு, வந்த உடனே கண்டதையும் அவங்க கொட்டிட்டோம்னா ஒரு கோபத்தோட அந்த பிரச்சனை உருவாயிடும். இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, வந்தாங்க, இப்போ இவனோட பேசுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில பேசுறாங்க. பாருங்க அவங்களுடைய ஞானம் எப்படி எல்லாம் வெளிப்படுது. இந்த ஞானத்தை நாமும் கற்றுக்கொள்ளணும், இல்லையா? அப்போ 37 வாசிக்கிறேன். பொழுது வெடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தகமானங்களை அவனுக்கு அறிவித்தால், அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். இல்லைங்களா? அப்போ கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். இப்போ சுயமான வார்த்தைகள், சுயமான வாழ்க்கை எடுக்கும் பொழுது, துணையா இருக்கும் பொழுது கூடவே பயமும் இருக்கும். அதுதான் நாபால் இடத்துல இருந்த ஒரு காரியம், இல்லையா? இப்போ 38 வாசிக்கிறேன். கர்த்தர் நாபாலை வாதித்ததுனால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பிறகு இப்போ தாவீது கொல்ல வேண்டியத தேவனை கொண்டுட்டார். தாவீது சொல்ல போனா சவுலை கொண்டிருக்கணும். ஏன்னா தாவீதை கொல்ல வந்த சவுலு தேவன் அவங்களுக்கு கணநெத்தரிய கொடுத்து தாவீது கையில ஒப்பு கொடுக்கிறாரு. அங்க ஒரு கொலை பண்ணிருக்கணும், இங்க ஒரு கொலை பண்ணிருக்கணும். ஆனா தேவன் என்ன பண்ணாரு? தேவனுக்கு அங்க பயந்தாரு, இங்க என்ன பண்ணாரு? அபிகாயில் நிமித்தம், அவங்க வார்த்தை நிமித்தம் இங்கு நாபாலை கொலை செய்யல. இந்த ரத்த பழிக்கும் நீங்களாகி தாவீது காக்கப்பட்டார். ஆனா ஒரு கொலை தான் பண்ணிட்டார். அதனால தேவன் என்ன சொல்லிட்டாரு? நீ ரத்தம் சிந்தன கை, நீ ஆலயம் கட்ட வேண்டாம் அப்படி சொல்லிட்டார். இப்போ இந்த செயல் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. 39 வாசிக்கிறேன். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க. இப்போ இவர் பண்ணியிருந்தா கொலையா இருந்திருக்கும். அது அவர் இந்த ஆலோசனை கேட்டு போனது நிமித்தம் தேவனே நியாய்ந்து இருக்கிறத பாக்குறோம். இந்த மாதிரி நம்ம சில காரியங்களை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது உண்மையிலே அது நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். குற்றம் மனசாட்சி கொண்டு வராது. ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம், அதை இப்படி செய்யணியா, நான் ஏன் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பண்ணிட்டோம்னா குற்ற மனசாட்சியும் வரும். அது நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும், திரும்ப போயிட்டு எதுக்கு? என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க. ஏதோ ஒரு அந்த ஆலோசனை அவர் எடுத்துக்கொண்டதை பாக்குறோம். 40 வாசிக்கிறேன். தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினான் என்று அவளோட சொல்லுகிற பொழுது அவள் எழுந்திருந்து தரை மட்டும்
முகம் குனிந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றார். என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க. இந்த பாதங்களை கழுவு, இது மாதிரி வேதத்துல யாரும் பெண்கள் சொன்னதா நான் கேட்கல. ஆனா இயேசு கிறிஸ்து அதை செஞ்சிருக்கிறாரு. சீசருடைய கால்களை கழுவுனதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு புதிய ஏற்பாட்டுக்கு ஒப்பனையா தான் இருக்குது. என்ன, இவங்க வரப்போகும் ராஜாவை எதிர்கொண்டு போய் தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டது போல இல்ல, நாமும் கூட இன்னைக்கு வருகிற காலகட்டம் என்ன, திரும்ப வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை, இரண்டாம் கிறிஸ்து வரப்போகிறார் இல்லையா, அதுல நாம எதிர்கொண்டு போக மனம் திரும்பி ஒப்புரவாகி போகணும். இந்த அபிகாயில மாதிரி இல்லையா. நான் வாசிக்கிறேன் திரும்ப. பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதிகளுக்கு முன் சென்று போய் அவனுக்கு மனைவியானார். என்ன பண்ணாரு, என்ன பண்றாங்க இவங்க, ஒரு மணவாட்டி ஆயிட்டாங்க. நீங்களும் நானும் தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மணவாட்டி. இப்போ அவங்க எதிர்கொண்டது போல, தீமைக்கு விலக்கப்பட்டு காக்கப்பட்டது போல, இந்த உலகத்திலிருந்து நீங்களும் நானும் பாதுகாக்கப்படணும். அந்த மணவாளன் அந்த பரலோக ராஜ்யத்துல நாம் நிலைத்து இருக்கிறதுக்கு, இந்த பொல்லாப்பு பாவமும் நம்மேல் சுமராதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு எப்பொழுதும் ஒரு உண்மை உள்ள மனவாட்டியா இருந்து அவர் வரும்பொழுது நாம எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோட நித்திய காலமா நம்ம வாழணும். ஆனா அங்க என்ன சொல்றது பைபிளை, இப்ப பாருங்க, ஞானம் உள்ள ஸ்திரியை நம்ம குறித்து பார்த்தோம். இவங்க இப்படி இருக்கிறாங்க. ஞானம் இல்லாத பெண் குறித்து நம்ம பார்க்க போறோம். எப்படி அவங்க காரியம் எப்படி இருக்குது, ஒரு 2 ஸ்திரீகளை குறித்து பார்க்கணும். இங்கே அந்த ஒரு குடும்பத்துக்கு, ஒரு வீட்டுக்கு ஒரு பொல்லாப்பு வருது. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அவங்க அதை எப்படி கையாண்டாங்க, அந்த குடும்பத்துக்கு எப்படி ஒரு நிலைத்து நின்றாங்களா, பாதுகாப்பு கொடுத்தாங்களா, அது நிமித்தம் அந்த குடும்பம் சிதறடித்தது எப்படி, என்ன ஆனதுன்றத நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 19 அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறேன். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். இங்க பாருங்க, அங்க மனுஷனாக செயல்பட்டாங்க. இங்க லோத்தின் குடும்பத்துக்கு, லோத்தின் மனைவிக்கு, லோத்தின் பிள்ளைகளுக்கு தேவ தூதர்களே உதவி பண்றாங்க. என்ன ஒரு பாரிய காரியம். அப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, இந்த ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குடும்பம் இல்லையா, அது தவறும் பொழுது என்ன ஆனதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அதே 19:23 வாசிக்கிற, லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும் பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனான். பார்த்தீங்களா, இப்போ தேவ தூதர்கள் வந்து இந்த தேசத்துக்கு அழிவு வரப்போகுதுன்ற சொல்லி எச்சரித்து கைய பிடித்து பட்டணத்துக்கு அந்த வெளியே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. என்ன தாமதிக்கிறீங்க, அங்க அபிகாயில் தாமதிக்கவே இல்லை, இங்க என்ன தாமதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தூதர்கள் துரிதப்படுத்தி கைய பிடிச்சி வெளியில கொண்டாந்து விட்டுட்டாங்க. திரும்பவும் என்ன பண்றாங்க, திரும்பி பாக்குறாங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன, பல கற்பனைகள் இல்லை, ஒரே ஒரு கற்பனை, திரும்பி பார்க்காதீங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு கற்பனைய அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க. அந்த இழந்ததுனால அந்த குடும்பம் ஒரு பெரிய பாவத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளானதை பார்க்கணும். எவ்வளவு பெரிய வருந்தத்தக்க ஒரு காரியம் இல்லையா. அங்க வருமுன் காத்து தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டாங்க. தேவன் அவங்க நாவால சந்தித்தார், அது வேற. ஆனா குடும்பத்தை பாதுகாத்து கொண்டாங்க, அழிவுல இருந்து சேதம் வராதபடி பாதுகாத்து கொண்டாங்க. அந்த எதிர்த்து வந்த ராஜாவுக்கு மனவாட்டி ஆனாங்க. இந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க, இவ்வளவு அங்க காரியம் செயல்படுறது. எவ்வளவு ஒரு அந்த ஆபிரகாம் ஜெபத்து நிமித்தம் பாதுகாக்கப்பட்ட குடும்பம் கடைசியில அவங்க திரும்பி பார்த்தது நிமித்தம்
அவங்களும் ஒரு பெண் தான், இவங்களும் ஒரு பெண் தான். என்ன ஒரு அந்த குடும்பத்துக்கு ஒரு கேவலத்தையும், ஒரு தேவனோடு ஒரு உறவு இல்லாதபடி, தேவன் எப்படி சபித்தார், எப்படி பேசினார்ன்றதை நம்ம எல்லாம் வேதத்துல படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த 2 பெண்களில ஒரு பெண் ஞானம் உள்ளவங்களும், ஒரு பெண் ஞானம் உள்ளவங்களா இருந்ததை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். எப்படி பாருங்க, வரக்கூடிய அழிவு, தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஞானம். தேவன் ஞானத்தை அதிகமா பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். திறமசாலிகளும் கூட. நான் அதெல்லாம் பார்த்திருக்கிறேன் சகவாசத்துல. அவங்க அவ்வளோ பணிவோடு, அவ்வளோ ஞானத்தோடு, தாழ்மையோடு காரியங்களை செய்திருக்கிறாங்க. இப்போ அந்த முன்னும் கூட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த புல்லட் கம்பெனில அந்த 90% பெண்கள் தான் வேலை செய்யறாங்க. ஆண்கள் 10%. அவ்வளவு ஞானம் உள்ளவங்க இல்லையா? அப்போ அவ்வளவு பலமானவங்க. அந்த கூர்ந்து காரியங்களை செய்யக்கூடியங்க பாத்தீங்களா? எவ்வளவு அருமையான காரியங்களை அபிகாயில் செய்து பார்க்கிறோம். என்ன தேவனுடைய வார்த்தையை அவங்க பேசுறாங்க. தாவீது தேவனுடைய வார்த்தையை பேசுறாங்க. இதாங்க ரகசியம். இங்க இங்க செய்யப்படல. போத்தில் மனைவிக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ அவங்க தேவனுடைய வெளிச்சத்தை கொண்டிருந்தாங்க என்றும், இவங்க தேவனுடைய வெளிச்சத்தை பெறாதவங்க என்றும் அங்க பிரிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை இருக்கும் பொழுதுதான் இது சாத்தியம் இல்லையா? எவ்வளவு ஒரு அப்போ தேவனுடைய வெளிச்சம் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆலோசனை நமக்கு கொடுக்கப்படுது. தப்பித்துக் கொள்ளை போக்கையும் தேவன் உண்டாக்குறார். தேவன் தாமே இந்த வார்த்தையில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ள என் தகப்பனே, பொழுது கூட ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை வாயிலாக நீர் எங்கு எழுதி கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எவ்வளவு நல்ல தேவன். ஆண்டவரே, அபிகாயிலுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டதும், ஆண்டவரே, அந்த வரப்போகும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு அவங்க துணிச்சலோடு போனதும், அவங்க ஆயத்தப்பட்டதும் நாங்க பார்த்தோம் சுவாமி. எவ்வளவு தீவிரித்து சென்றதை பார்க்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே, அந்த மாதிரியான ஜாக்கிரதை எனக்கு எங்க ஒவ்வொருவருக்கும் தாரு சுவாமி. நீர் வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்க தீவிரித்து செல்லக்கூடிய ஆயத்த பணிகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் எங்க ஒவ்வொருவருக்கும் தாரு சுவாமி. அப்படிப்பட்ட முடிய ஆவியின் அபிஷேகத்தை எங்க மேல ஊற்று. ஆவியின் வழிநடத்தல தொடர்ந்து எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. புத்தி இல்லாத சரியாக அந்த ஆண்டவரே லோத்தின் மனைவி நாங்க பார்த்தோம் சுவாமி. தேவனை அது எவ்வளவு வருந்தத்தக்க ஒரு காரியம். அந்த மாதிரி இல்லாதபடி ஞானம் உள்ளவர்களாக, உங்களுக்கு பயந்தவர்களாக ஆண்டவர் எப்பொழுது நாங்க எண்ணெயை எங்க பாத்திரங்களை கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கத்தக்க தேவன் இந்த வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவையாவற்றையும் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.